இளைஞர்களை கொள்ளையடித்த படம் டிராகன். இந்த படம் நமக்கு அவருடைய படம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கோமாளி மூலமாக தன்னுடைய திரையை ஒரு இயக்குனர் மூலமாக தொடங்கியவர் நமக்கு தெரியும். அதை நோக்கி லவ் டுடே படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனையாக அமைந்தது. அதை நோக்கி கொண்டு டிராகன் படத்தை இறக்கியிருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன். இவருடைய இந்த படம் டிராகன் ஒரு லவ் ஸ்டோரி மீனிங்கில் உள்ள படமாக இருக்கிறது. இன்றைய லவ்வர் காலத்தில் உள்ள கேரக்டராகவும் அமைஞ்சி வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த படம் 3 நாள் 50 கோடி வசூல் சாதனை படைத்திருக்கிறது. பிரதீப் ரங்கநாதனை எத்தனை பேருக்கு தெரியும்? சினிமா உலகில் இப்போதுதான் நுழைந்து வந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நமக்கு தனுஷ் பார்வையில் இவரை பார்க்கப்படுகிறது. நடிப்பும் அவருடைய கதைகளும் நல்ல நடிகனாக நடித்தாலே போதும். இன்னைக்கு மக்கள் தூக்கி வைத்து கொண்டாடும் அளவிற்கு டிராகன் படம் இளைஞர்களை கொள்ளையடிக்கும் படமாக இருக்கிறது. முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரியை கலந்து இந்த படத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த படத்துடைய விமர்சனங்களை நமக்கு லவ்வாக சொல்லவா அல்லது ஒரு டிராகன் விஷயமாக சொல்லவா என்றாலும் இந்த படம் டைம் பாஸாக இருக்கிறது. இளைஞர்களை கொள்ளை கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்னைக்கு 50 கோடி வசூல் சாதனை 3 நாட்களில் படைத்திருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 100 கோடியை தொடும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. 100 கோடி லாபத்தை தொடுவது இன்னைக்கு யார்? பிரதீப் ரங்கநாதன். இவருடைய புகழ்ச்சியை நமக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. இங்கே புகழ்ச்சி பெற்றவர்களை நமக்கு பேசியாக வேண்டும். இந்த டிராகன் படத்தை எத்தனை பேர்கள் வெற்றி படம் என்று சொல்கிறீர்கள் என்றால் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். இது போன்ற வீடியோவை சந்திக்கும் வரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.